வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கோஆர்டினேட்டர் கொடுத்துருக்குற லிங்க்கை வந்து நம்ம டச் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து வியூ ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய வாலண்டியர் ஐடியும் பாஸ்வேர்டையும் நம்ம போடணும். அதை போட்டால் தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். இப்படி போட்ட உடனே பாருங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் காட்டும். அதாவது இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்றத வந்து அழகாக இங்கே டிஸ்பிளேயில் காட்டியிருக்காங்க. டூவை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெண்டிங் இகேஒய்சின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு, கிளாஸு, எம்இஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பரு, நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ரிசல்ட் வந்து பெண்டிங்காக என்னன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்சனை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களுடைய எம்இஸ் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டோடனே உங்களுக்கு இப்படி தான் வந்து காட்டும் இல்லையா. இது வந்து நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுச்சுன்னா இது ஓகே. இந்த மாதிரி காட்டினாலும் இதுவும் உங்களுக்கு ஓகே தான். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து வேறு மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், இன்னொரு பர்சனை நம்ம கிளிக் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெண்டிங்காக இல்லை 300 பயோமெட்ரிக் எதாவது லாங் ஆப்சண்டாக டிஸ்கண்டினியூவா அப்படி வந்து ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஹெச்எம் கிட்ட கேட்டு அவங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷனோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டும். நம்ம எஸ் கொடுத்து நம்ம உள்ளே வந்து கேப்சர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ளீஸ் என்டர் வேலிட் ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டும். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 00 அப்படின்ற மாதிரியும் காட்டினா வந்து ஆதார் வந்து ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் மறந்து போயிடுவீங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆதார் இருக்குது இல்லையா, ஆதார் அந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆதார் நம்பரை வாங்கி புதுசாக நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்தோன்னா சேவ் ஆகிடும். இப்போ போய்ட்டு நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. இப்போல்லாம் உடனுக்குடனே வந்து நம்ம அப்போவே அப்டேட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய வேலையை முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வந்து அப்டேட்டு. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது மாணவர் விவரங்கள் ஆதாருடன் பொருந்தவில்லை, தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரை தொடர்பு கொள்ளவும். இப்படி வந்ததுன்னா பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து ஸ்கூலில் வந்து சம் எரர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க எதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளே வந்து இந்த சேஞ்சஸை நம்ம டேட் ஆஃப் பர்த் சேஞ்சஸை நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த மாணவருடைய இங்கே பாருங்கள், இந்த மாணவருடைய டேட் ஆஃப் பர்த்தில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஆதாரில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவங்கக்கிட்ட வாங்கி அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து சரியாக ஃபில் பண்ணணும். ஸ்கூலில் வேறு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஆதாரில் என்ன டேட் பர்த் இருக்கோ நீங்கள் அதையே ஃபில் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ எதனா டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி முறையில் இகேஒய்சி பண்ணி நம்ம வந்து சீக்கிரமாக முடிக்கிறதால நம்மளுடைய வேலை வந்து ஈஸியாக முடியும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.